அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025 எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் சுவாதினாலே நீங்கள் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் அவருடைய பயிற்சியும் இந்த வருஷம் இருக்கு. சுவாதினா நீங்கள் துலா ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம். ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அல்லது துலா லக்கணத்துக்கு பலன் பார்க்குறவங்களுக்கும் தனியாக வீடியோ இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னா அதில் போய் பாருங்கள். இங்கே நம்ம நட்சத்திரம் மட்டுமே பலன் பார்க்க போகிறோம். இந்த 2025 எப்படி இருக்குங்கிறத அப்படி பார்க்குற போது இந்த வருஷத்தில் மெயினாக 3 அல்லது 4 கிரகங்களுடைய பயிற்சி பிரதானமாக இருக்குது. குறிப்பாக இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கணிதப்படி பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு இருக்கு. ஆக மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, குரு பயிற்சியாகி ஒரு 4 நாட்கள்லேயே ராகு பயிற்சி மே 18ஆம் தேதி. ராகு பகவான் இது வரைக்கும் மீன ராசியில் இருந்தவர் கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சிகள் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எங்கெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த இடங்களை பார்வையிடுறாங்க, எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க, மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு அடிப்படையான உண்மை என்னன்னா, எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையை செஞ்சாலும் ஏதாவது ஒரு கிரகம் நம்மளுடைய கெடுபலன்களை செய்யும். அல்லது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஆகையினால இந்த வருஷம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த வருஷத்தை நம்ம எப்படி பிரித்து பார்க்குறோம்னா, முதல்ல இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், அப்புறம் வேலை வாய்ப்புகள், அப்புறம் பிஸ்னஸ், அப்புறம் திருமணம், குழந்தை, கல்வி, மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும், இதுதான் இந்த வருஷத்தோட ஹைலைட்டாக நம்ம பார்க்க போகிறது. அப்படி பார்க்குற போது முதல்ல உங்களுடைய பொருள் வரவு, ஏதாவது லைஃப்பில் அதிர்ஷ்டம் இருக்கா, வருமானம் இருக்கா, சம்பாத்தியம் ஏதாவது மிஞ்சுமாங்கிறது தான். அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் உங்களுக்கு பரவாயில்லை, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. ஆனாலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் தான் பெரிய லெவலில் இருக்குது. ஏன்னா மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கன்னி ராசியை பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னாலே நீங்கள் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மார்ச் 29க்கு அப்புறம் எதுலேயாவது முதலீடு பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய வருடமாக இது இருக்கும். இந்த வருஷத்தில் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? இங்கே வேலை ஜாப் அப்படின்னாலே நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், அல்லது ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கலாம், அல்லது நல்லது ஒரு பேர் போன கம்பெனிகளில் நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். எதில் இருந்தாலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜாப் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கு. ஒரு பக்கம் சனி பகவான் நல்ல வேலை, வருமானம், சம்பாத்தியத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. வேலையில் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து இந்த வருஷம் பண்ணுறீங்களோ, அதுலேயும் மே மாதம் 14க்கு அப்புறம் உங்களுடைய கரியரில், ப்ரொஃபஷனில் நீங்கள் எவ்வளவுக்கு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் மாற்றம், வேலையில் முன்னேற்றம், ட்ரான்ஸ்ஃபர், இது அத்தனையும் இருக்குது. ஒரு பக்கம் வேலையில் இல்லாமல் சும்மா இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், இன்னொரு பக்கம் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு ஏற்றங்கள் உண்டு. இது அத்தனையுமே உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ராகு பகவான் மாறக்கூடிய காலங்களில் உங்களுடைய வேலையிலையும் மாற்றங்கள் உண்டு.
நீங்கள் ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த வருஷம் இருக்குது. அதனால தான் நான் அறிமுகத்தில் சொன்னேன், ஒரு கிரகங்கள் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் சுமாரான பலன்கள். இங்கே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் வேலையை கொடுத்தாலும் ராகு பகவான் அந்த வேலையை கெடுப்பதற்கு அல்லது அந்த வேலையை விட்டு நீங்கள் வெளியேறுவதற்கு வெளியேற்றப்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருப்பார். ஆக ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல கிரகங்களுடைய பிடியில சுவாதி நட்சத்திரங்கள் வலுவா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. பெருசா ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, மானிட்டரி பெனிஃபிட்டு, இன்சென்டிவ், போனஸ் இதெல்லாம் எதிர்பார்த்தா கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். ஆனாலும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் பிஸ்னஸ் விட்டு விட்டு நடக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வருஷத்தில் இருக்கு. இந்த வருஷத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. குறிப்பாக சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது. ஆக சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பரவாயில்ல. நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் அத்தனையும் வந்துடும். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஹைலைட்டு. அதே மே 14க்கு அப்புறம் யாருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்கோ அதெல்லாம் வரும். குறிப்பாக இந்த காலங்களில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும், பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணாலும், மனைவியோட பிஸ்னஸ் பண்ணாலும் வரவேண்டிய பணங்கள் எது இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதோட சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் உண்டானா கண்டிப்பாக திருமணம் உண்டு. அந்நியத்தில் திருமணம். இந்த காலகட்டங்களில் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா நிறைய உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குழந்தைக்கான வாய்ப்புகள் தெய்வ அனுகூலத்தால் உண்டு. யாருக்கெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களே, வேலை மாறுங்க. கம்பெனி மாற நினைக்கிறவங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க அத்தனை பேரும் மே 14க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. பெட்டர் ஜாப் இருக்கு. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வருஷம் இருக்கு. இந்த வருஷத்தில் குழந்தை இருக்கான்னா உங்களுக்கு குழந்தை உண்டு. அதுலேயும் குழந்தை வருஷம் ஆரம்பத்திலேருந்து மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்கு. ஆக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டும் கலந்த பலன்களாக இந்த வருஷம் இருக்கு. கிரானிக்காக உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தால் குணமாகும், கடன் இருந்தால் குறையும். ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மே 18க்கு அப்புறம் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். லாபம் இல்லை. இந்த வருஷம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஆக இந்த வருஷம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தருடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. சிறப்பான பலன்கள் அமையும். நன்றி, வணக்கம்.